தெரிந்த ஒரு நண்பர். நல்ல சிவஞானம் உடையவர். அதாவது திருமுறைகளை எல்லாம் ஆய்வு செய்து பெரிய புராணத்தில் ஆழ்ந்த ஒரு அறிவு உடையவர். சாஸ்திர ஞானமும் உள்ளவர். ஓரிரை கோட்பாட்டில் தலையில் இருப்பவர். இதெல்லாம் நமக்கு நம்மை கவரக்கூடிய செய்திகள். அந்த திருமுறைகளிலே பொருள் காணும்போது ஒரு புதிய கோணங்களிலெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இயல்பாகவே உள்ள ஆற்றல். அது அவரை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது, இது முன்னை பிறவிலேயே எய்திய ஞானத்தின் தொடர்ச்சி என்று சொல்லி மகிழ்ந்திருப்பேன். அதுபோல் வித்தக நீர் அணிவார் வினைப்பகிக்க அஸ்திரமாவது 5 எழுத்து என்பார். அவனின்றி அணு அசையாது என்பார். சமீபத்தில் ஒரு நாள் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு பெரிய இடராக இருக்கிறது. எனக்கு என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பங்காளிகளுக்கெல்லாம் எங்கள் மாமன் எங்கள் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டு இந்த பட்டா இதெல்லாம் மாற்றிட்டான், பொய்யா எங்கள் தாத்தா உயில் எழுதின மாதிரிக்க. இப்போ நாங்கள் அவன் மேலே வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறான், அவன் பெரிய மந்திரவாதி. அதனால் எங்களுக்கு எதிராக மந்திரம் செய்து எங்கள் குடும்பமெல்லாம் ரொம்ப பாதிக்குது. எங்கள் அம்மாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எனக்கும் பாதிக்குதுன்னா எனக்கு இது கேட்கவே முடியல. இவ்வளவு ஒரு ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்கிறவன் இதை போல் திருமுறைகளை எல்லாம் ஆய்வு செய்து சாஸ்திரங்கள்லாம் ஆய்வு செய்து அவனன்றி அணு அசையாதுன்னு நீ சொல்கிறீன்னா, என்ன அப்படிலாம் சொல்கிற? அவனன்றி அணு அசையாதுன்னு நீ தானே சொன்ன. பல இதெல்லாம் உதாரணங்கள்லாம் எடுத்து மேடையில் நல்லா பேசுகிறிய. அப்போ உன்னுடைய மாமன் உருவத்தில் உனக்கு பகையாக வருவது யார்? அந்த சிவபெருமான் இல்லையா? இந்த ஞானம் உனக்கு இல்லையா? அந்த பெருமானே உன்னுடைய திருவடியே நான் பற்ற இருக்கேன். உன்னை தவிர எந்த தெய்வத்தையும் நான் நினைக்கிறதும் இல்லை, உன் பரத்துவத்தை தவிர பேசுவதில்லை. ஏன் என்னுடைய மாமன் வடிவாக எனக்கு இந்த இடரை கொடுக்குறேன்னு பெருமான்கிட்டெல்லாம் நீ முறையிடணும். வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அஸ்திரமாவன 5 எழுத்து மணி நீ மேடையில் பேசுகிறீல்ல. அதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்கார். பலர் இருக்கிறதில்லை. இதாங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தாமடங்கா பேதையில் பேதையார் இல்லை. எல்லாம் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்படிலாம் வருவாங்கன்னு எனக்கு ரொம்ப அதை ஜீரணிக்க முடியல. எதற்காக இவர்கள் இவ்வளோதெல்லாம் கட்டுறார்கள்? நீ இனிமேல் இன்னும் தெளிவடையும் வரை மேடை ஏறி தயவு செய்து பேசாதே என்று கூட நான் அப்படி கோபித்து கொண்டு விட்டேன்னு வச்சிங்களேன். எப்படிப்பட்ட பெருமான் என்கிட்ட இருக்கார். பெருமானை தவிர எனக்கு யார் இடர் கொடுக்க முடியும்? எனக்கு நன்மைகள் எவ்வளோ செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு வேறு யாராக? நான் அவருடைய நேரடி ஆட்சியலில் உள்ளவன், ஓரிரை கோட்பாட்டில் தலைன்னு இருப்பவன். இந்த சிந்தனை உனக்கு வரலைன்னா நீ திருமுறை எப்படி பேசினா ஆகப்போகுது என்று சொல்லி அன்பர்கள் எல்லாம் கருத்திடுங்க.